டு வேதா சிட்டிஸ் ஸ்பேஸ் சென்டர். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம வேதா ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அஸ்ட்ரோநாட்ஸ் கிட்ட பேச போறோம். டாக்டர் முரளி, நீங்க வேதா ஸ்டேஷனோட ஆஸ்ட்ரோநாட்ஸ் கிட்ட எங்களை பேச வைக்க முடியுமா? நான் இன்னும் 2 நிமிஷத்துல உங்களை பேச வைக்கிறேன். கோ டு கோ. ஹலோ கிட்ஸ், நான் தான் டாக்டர் அமான். அப்புறம் இவங்க டாக்டர் விஜயதா. இன்னைக்கு நாங்க உங்களை ஸ்பேஸ் ஸ்டேஷன் டூருக்கு கூட்டிட்டு போக போறோம். வாங்க. என்னாச்சு சார்? எனக்கு தெரிஞ்சு ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம இந்த டூரை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். சிவா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? எஸ் சார். எங்களுக்கு என்னமோ வேதா ஸ்பேஸ் ஷிப்போட பேட்டரி கெட்டு போச்சுன்னு தோணுது. ஸ்டேஷன் சிக்னல் போனதும் எங்க கண்ட்ரோல்ஸும் கெட்டு போச்சு. நீ இப்ப பேட்டரி எடுத்துக்கிட்டு உடனே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஓகே சார். பேட்டரியை சிவா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடை பாருங்க. யூடி, ரேவா, நீங்க பேக்கப்க்கு எப்பவுமே ரெடியா இருங்க. ஓகே? எஸ் சிவா. ரெடி ஆதி? எஸ், ரெடி. லெட்ஸ் ஸ்டார்ட். மேப் படி ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்க தான் இருக்கணும். ஆனா இங்க எதையுமே காணுமே. இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி உடனே மாயமாக முடியும்? நாம ஏன் பின்னாடியே போறோம்? நாம பின்னாடி போகல, யாரும் நம்மள பின்னாடி இழுத்துட்டு இருக்காங்க. அதோ அங்க பாரு, நம்மளோட வேதா ஸ்பேஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் இருக்கு. கேப்டன், ஷிப்புக்குள்ள 2 மனுஷ பசங்க இருந்தாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. மனுஷ பசங்களா? இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்போ இந்த ஸ்பேஸ் ஷிப், அப்புறம் கூடவே இந்த 2 மனுஷ பசங்க. ஆஹா, இது எல்லாத்தையும் ஸ்பேஸோட காயிலங்கடையில வித்து நான் நிறைய காசை சம்பாதிக்க போறேன். சரி, நீங்க நகருங்க. உள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்க விடுங்க என்ன. வாதி, அதே நகர. என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போக போறீங்க குட்டி பசங்களா? கேப்டன் க்ரூட், நீங்க ரொம்ப ரூட். எங்களை சின்ன பசங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வா. உனக்கு ஒன்றும் ஆகல ஆதி? எனக்கு மயக்கமா வருது. அநேகமா அந்த ரேயால உனக்கு மயக்கம் வருது போல இருக்கு. ஓகே ஆதி, முதல்ல நான் உன்னை எங்கேயாவது பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கதையை முடிக்கிறேன்.
சொல்லு சிவா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அங்க எல்லாம் ஓகே தானே? எதுவுமே ஓகே இல்ல. ஏன்னா எங்களோட ஸ்பேஸ் ஷிப் இப்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதோட ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் இங்க இருக்க பைரட்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சீக்கிரமா பேக்கப் ஆப்ஷனை அனுப்பி வைங்க. இப்பவே அனுப்புறேன். ஓஹோ, கியூடி ரேவா, அவங்க பேக்கேஜ் எக்ஸ ஆக்டிவேட் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. ஓ கேப்டன், அந்த மனுஷ பசங்க மேலதான் இருக்காங்க. அந்த கம்பத்தை ஃபுல்லா உடைச்சிரு. அவங்கள கேப்டன் க்ரூடோட வலையில சிக்க வை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் யூடி ரேவா. காப்பாத்துங்க. ஆன் டைம். நான் வந்துட்டு இருக்கேன் ஆதி. சரியா குறி வச்சு தாக்குங்க. Access denied. Permission granted. அங்க பாருங்க, அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம். கடைசியில நமக்கு ஹெல்ப் பண்ண இவங்க வந்துட்டாங்க. பைரட்ஸோட ஆங்கர் எங்க பேட்டரியை கெடுத்துருச்சு. நாங்க பேக்கப் பேட்டரி எடுத்துட்டு வந்துட்டோம். சிவா, இந்த பேட்டரியை நாம உடனடியா போர்ட்ல வச்சாகணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஸ்பேஸ் பைரட்ஸ் மேல தாக்குதல் நடத்தணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். அது இருக்க சிவா. ஓய் குட்டி பையா, நாங்க உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, சீக்கிரமா ஸ்பேஸ் ஷிப் குள்ள போ. Welcome back, Shiva. Welcome back, Adi. Mission completed successfully.